வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஃபட்னாவிஸுடைய நேற்றைய பேச்சு, குறிப்பாக சொல்லணும்னா மோடி அமித்ஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடி இறக்கியிருக்குன்னே சொல்லலாம். எப்படி வந்து அமாவாசை கேரக்டர் நம்ம படம் பார்த்தோம்ல, சத்யராஜ், மணிவண்ணன் அமாவாசை கேரக்டர், அதே மாதிரி இன்னைக்கு ஃபட்னாவிஸ் அவர்கள் மோடியை வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அதாவது என்னென்னா, அவருடைய மனசாட்சி, அதாவது அவருடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுகிறது. அதாவது ஃபட்னாவிஸ் அவர்களை துணை முதல்வராக பார்க்கும்போது எங்களுடைய மனம் எரிஞ்சது அப்படிங்கிறாரு. அப்போ மனம் எரிஞ்சதுன்னா இவ்வளோ நாள் புழுக்கத்தில் இருந்தீங்க. அந்த புழுக்கத்தை ஏற்படுத்தியது யார்? பெரும்பான்மையான எம்எல்ஏக்களாக பிஜேபியினர் இருந்தும் ஷிண்டேவை முதல்வராக்குனது யார்? அது மோடி. ஏன் மோடி பண்ணுறாரு? எப்படி வந்து யோகியை ஒரு டவுன் பண்ணுறாரோ, எப்படி மனோகர்லால் கட்டாரை டவுன் பண்ணாரோ, எப்படி சௌகானை டவுன் பண்ணாரோ, எப்படி வசுந்தராஜ சிந்தியாவை டவுன் பண்ணாரோ, யார் யார் மாநிலத்தில் பெருமளவுக்கு வலிமையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவுட் ஆக்குறது ஐயா மோடியோட வேலை. கடைசியில் நிதின் கட்கரியை முதல்ல வேட்பாளர் பட்டியலில் ஒரு பேரே அறிவிக்கலை. அதுக்கப்புறம்லாம் விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பக்கம் நட்டா சொல்கிறாரு, பிஜேபிக்கெலாம் ஆர்எஸ்எஸ் தேவையில்லை சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் தானே பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கூடி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஐயா நம்ம எல்லாம் சண்டை போட்டோம்னா முதலுக்கே மோசம்னு. அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய தலைவரை நிர்ணயம் பண்ணுவது ஆர்எஸ்எஸ்க்கு இயற்கையிலேயே இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரை கேளுங்க, பிஜேபி ஓட்டு போடுறவங்க பிஜேபிக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா தான். ஒன்றாக இருந்தால் நன்றாக இருப்போம் அப்படின்னு மோடி சொன்னது வாதம் எடுபட்டுருச்சுன்னு ஃபட்னாவிஸ் சொல்கிறது அர்த்தம் என்னன்னா, என்ன அர்த்தம்? மோடி அவர்கள் காலியாக போகிறாருன்னு அர்த்தம். இந்துத்துவாவை நான் தான் உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு இப்போ ஃபட்னாவிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்னைக்கு அவர் மோடியோட கருத்தை எதிரொலிச்சாரோ அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோடிக்கு இப்போ திடீர்னு ஒரு சொல்லுவார், மோடியினால் நம்ம ஜெயிச்சோம் பார். இதே தான் யோகியும் சொன்னார், மோடியினால் ஜெயித்தோம். இதே தான் சௌகானும் சொன்னார், மோடியினால் நம்ம ஜெயித்தோம். ஏன் இன்றைக்கி மோடி தலைவர் அப்படி தான் பேசணும். ஆனால் மோடிக்கு தெரியும் இது நமக்கு வைக்கப்படுற ஒரு வேட்டுன்னு. ஏன் மோடி வந்து அனைவரும் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருப்போம், இந்துத்துவா சேர்ந்ததுன்னு சொல்லும்போது ஃபட்னாவிஸ் இல்லை எல்லாருக்கும் பொதுவான அரசுன்னு சொல்லியிருந்தா இந்துத்துவக்காரங்க அவரை கோவப்படுவாங்க. அவர்லாம் இல்லை, ஐயோ சூப்பர், இந்துத்துவானால தான் ஜெயிச்சன்ட்டார், முடிஞ்சு போச்சு கதை. இந்துத்துவானால தான் நம்ம ஜெயித்தோம். மோடி என்ன சொல்கிறாரோ அப்படியே டிட்டோம். அப்போ மோடிக்கு வயசான அடுத்து யாரை தேர்ந்தெடுக்கிறது? அப்போ பின்னாடி ஒரு வந்துட்டார் ஒருத்தர், இப்போ மோடிக்கு எப்படி இடி இறக்கும்? அதையும் தாண்டி இன்னொரு சொல்கிறாங்க, அடுத்த வாரம் யோகி, ஃபட்னாவிஸ், நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ்க்கு போகிறாங்கன்னு. இது இன்னொரு பெரிய பதட்டம். 3 பேரும் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்தால் அது பிஜேபிக்குள்ளே பலவிதமான குளறுபடிகளை ஏற்படுத்தும். இப்போவே நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், ஆட்சிக்கு வந்துட்டார்ல, ஏற்கனவே அடிபட்ட புலி. அவரை வந்து நீங்கள் வந்து துணை முதல்வராக ஆக்கி அவர் அசிங்கப்படுத்தினீங்க. அவர் முதல் அடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஷிண்டே வெடிப்பார். நம்ம காலையில் இந்த பதிவில் சொன்னோம், ஷிண்டேக்கு இனிமேல் 7.5 தான். ஷிண்டேவை அடித்தா மோடி கதறுவார். ஏன்னா ஷிண்டே வந்து மோடியோட ஆள். ஷிண்டே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லார் தெரியுங்களா, யார் எது சொன்னாலும் பரவாயில்லைங்க, மோடிஜி சொன்னால் நான் கேட்டுக்கிறேன். அது என்ன மோடிஜி? உங்கள் தலைவர் யார்? நீங்கள் தான் ஒரு கட்சிக்கே தலைவர், நீங்கள் மோடிஜி சொன்னால் கேட்குறேன். மோடிஜி சொன்னால் கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் என்ன சொல்லணும்? ஆர்எஸ்எஸ் சொன்னால் கேட்குறேன்ல சொல்லணும். அது என்ன மோடிஜிங்கிறீங்க? மோடிஜியே இந்த தடவை எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டாமல் டக்குன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டு பிரதமர் ஆகியிருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? இன்னும் குறிப்பாக சொல்ல, இன்றைக்கி மோடியோட நிலைமை என்ன? மோடியை வைத்து தான் தேர்தலில் ஜெயிக்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, மோடி ஃபோட்டோ போட்டால் ஓட்டு கிடைக்காது. அதனால் மோடி இல்லாமல் இருப்பது தான் நல்லதுன்னு ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய வெகுஜன தலைவர்களுக்கெல்லாம் தெரியும், மோடி ஒன்றும் இமேஜ் இல்லை. மோடி முகத்தை காட்டுவதெல்லாம் போன தேர்தலோடு முடிஞ்சிருச்சு. மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தலாம் மோடி இல்லாமல் சந்தித்த தேர்தல், மோடியை மையப்படுத்தி இல்லாமல் சந்தித்த தேர்தல். மகாராஷ்டிரா வரைக்கும் லட்கி பகன் திட்டத்தை பற்றியும், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி 2 நாள் மோடி ஊர்லேயே இல்லைங்க. கடைசி ஒரு நாள் அமித்ஷா ஊர்லேயே இல்லை, மணிப்பூர் போயிட்டார். இவர் மோடி வந்து ஃபாரின் போயிட்டார். அப்படி இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறாங்க? இது ஃபட்னாவிஸ்க்கான வெற்றி, இந்துக்களுக்கான வெற்றி அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒன்று, அதாவது மோடியுடைய எதிரிகள்லாம் ஒன்று கூடுறாங்க. இதான் மோடிக்கு இப்படி சிக்கல். எப்பயுமே அதிகார உச்சத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கும். அதையும் தாண்டி நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு 1000 வருஷத்துக்கு நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா அது எப்படின்னா, இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இப்போ உத்தவ் தாக்கரே இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் இவங்கெல்லாம் போடலாம். ஏன்னா இவங்களை கேள்வி கேட்குறது யாரும் இல்லை. ஆனால் சரியோ தப்போ இன்றைக்கி பிஜேபி அப்படின்னாவே பேரலாக வரக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி இல்லை. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்து நிறைய இருக்குது அவங்களுடைய கிளை அமைப்புகள். இது எல்லாம் கடத்தில் நின்று தான் இந்த வெற்றி. மோடிக்கான வெற்றி இல்லை, சொல்லப்போனால் மோடிக்கான வெற்றியே அல்ல. மோடி இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்தாருன்னா, அந்த இவர் சொன்னார்ல நம்ம அஜித் பவார்,
வேணாங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், என் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர வேணாம், இதை விட நாகரீகம் அப்படி சொல்லுவாங்க. இனிமேல் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் அப்படியே நடக்கும். இதில் என்னென்னா அமாவாசை யார் தெரியுங்களா? இப்போ யார் நம்ம பிட்னாவிஸ். அதே இன்னொரு அமாவாசை யாருன்னா அஜித் பவார், அவர் அமாவாசை தான். இதுவரெல்லாம் விட பெரிய அமாவாசை நிதிஷ்குமார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்போ மோடியோடைய காலில் அவர் உழ போனாரோ, 2 தடவை உழ போனார். முதல் நாள் உழ போனார், இப்போ நடந்த மீட்டிங்கில் உழ போனார். அவர் காலில் உழ போனார்னா முடிவு பண்ணிடலாம் அடுத்து பெரிய லெவலில் காலை வாரி போகிறார். மோடிக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணுவார் அடுத்து? மோடியா ஆர்எஸ்எஸ்ஸை யார் பலம் மிக்கவர்கள், அப்போ நம்ம ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்துருவோம், முடிஞ்சு போச்சா கதை. அது என்ன, நீங்கள் பெட்னாவிஸுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நிதிஷ்குமார் பெட்னாவிஸ் என்ன அவ்வளோ ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தீங்க? பட்னாவிஸ் கூட நிதிஷ்குமாருக்கு என்னங்க பேச்சு? என்ன நீங்கள் என்ன அமெரிக்கா பொருளாதாரத்தை பற்றி பேசுனீங்களா, இல்லை அதானி பற்றி பேசுனீங்களா, இல்லை உங்கள் ஊரில் அதானி பண்ணிகிட்டு இருக்காரு எங்கள் ஊரில் அனுப்புங்கன்னு சொன்னீங்களா? அப்படி என்ன நிதிஷ்குமாருக்கு பாசம் பிட்னாவிஸ் மேலே பொங்கிட்டு வருது? ஏன்னா அவருக்கு தெரியும் நிதிஷ்குமாருக்கு அடுத்து யார் தான் தலைவராக போகிறான்னு அவருக்கு தெரியும். இன்னும் 5 வருஷம் இருக்குது, 5 வருடம். அடுத்து வந்து இனிமேல் எம்பி எலெக்ஷன் தான். மோடிக்காவது நிறையா இறங்கு முகம் இருக்கும். இவருக்கு பிரச்சனையே இல்லை, 5 வருஷம் அவர் தான் சிஎம், ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்காங்க. மணிப்பூர்லேயே உங்களால் சிஎம் மாற்ற முடியும், இவரை மாற்ற முடியுமா? ஒரு இடத்துல பதவியில் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களை உட்கார வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. என்ன அட்டூழியம் பண்ணாலும் அவர் தான். ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கும்? இந்த பக்கம் பார்ப்பா யூத்தாக வராரு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயசாகிருக்காரு, வயசாகிடுச்சுங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது சார், வயசாகி போச்சு சார், 2029 இவர் எப்படி கொண்டு வருது சொல்ல முடியாது. அப்படியே பார்த்துக்கிட்டு இன்னொரு கீகார்லாம் கொஞ்சம் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆளை மாற்ற இப்பயே முடிவு பண்ணிடுவாங்க. தம்பி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் வேறு ஆளை பார்க்குறோம் அப்படிங்குவாங்க. இப்போ பிஜேபிக்குள்ளே என்னென்னா பணம் அதிகாரம் வேணும். அதுக்காக எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்க எம்பிக்கெல்லாம் ஐயா மோடியோட அப்படியே தீவிர விசுவாசிக்கலாம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் அதிகாரம், அவ்வளோதானங்க வேணும். ஏன் சவுகான் வந்து மோடியோடைய தீவிர ஆதரவாளரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மனோகர் லால் கட்டார் தீவிர ஆதரவாளரா? இவர்களெலாம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கோபம் இருக்கும், வசுந்தரா சிந்தியாவுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்காமல் இது யாரோ ஒருத்தர் மோகன் யாதவ் ஆகுறாரு. சவுகானுக்கு எப்படி இருக்கும்? மனோகர் லால் கட்டாருக்கு எப்படி இருக்கும்? யோகிக்கு எப்படி இருக்கும்? அப்போ எதிரிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். எதிரிகள் ஒன்று கூடினால தான் என்னென்னா மோடி அமித்ஷாவை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சி வேணாம். பாம்பின் கால் பாம்பறியும். நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நம்ம இவர் பெட்னாவிஸுடைய ரொம்ப வேண்டிப்பட்டவர் இத்தனை 4 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் மனத்தில் இருந்த புழுக்கத்தை நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிறாரு. மோடிக்கு நன்றி சொல்லலை, ஆர்எஸ்எஸ் தான் நன்றி சொல்கிறார், மோடிக்கு நன்றி சொல்லலை. ஏன் அவரை கட்சி விட்டு எடுங்க பார்ப்போம், எப்படி எடுப்பீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்னாவிஸ் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கார். அவர் நினச்சதை சாதிச்சிட்டார். இப்போ அடுத்த இலக்கு என்ன? முதல்ல ஷிண்டே, அடுத்து மோடி தான். அதில் முடிவு பண்ணிட்டார். அவருக்கு தெரியும் அடுத்து பிஜேபிக்கு தலைவரை நம்ம தான் ஆக்குவாங்க. ஏன்னா யோகியை விட சின்ன பையன். இன்னைக்கு யோகியோடைய மரியாதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது. நம்மளது அப்படி இல்லை, நம்ம வேறு ஒரு இமேஜில் இருக்கோம். நாக்பூரை தலைமையிடமாக கொண்ட, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, செல்லப்பிள்ளை யோகியா பிட்னாவிஸா அப்படின்னா இப்போ ஆர்எஸ்எஸ்க்கே குழப்பம், 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. யோகி மேலே வேற எல்லாம் இமேஜ் வந்துருச்சு, ஆனால் பெட்னாவிஸ் மேலே பெருசாக எந்த இமேஜும் வரல. அப்போ பூர்ண ஆசையுடன் இன்றைக்கி இருக்கக்கூடியவர் பெட்னாவிஸ். அப்போ பெட்னாவிஸை முன்னிறுத்தி இன்றைக்கி பிஜேபி மோடிக்கு பெரிய டஃப் கொடுக்கக்கூடிய வேலைகள் நடந்துருச்சு. இனிமேல் மோடிக்கும் தூக்கம் இல்லை. நிதிஷ் போய் பார்த்தாரு பாருங்க, அதுதான் டாக்கு. அப்போ மோடி என்ன நினைப்பாரு? நிதிஷ் போய் பார்க்குறாரு, நம்மளையும் பார்க்குறாரு, பெட்னாவிஸையும் பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம நிதி கொடுக்கலங்கிறதுக்காக நாளைக்கு நம்மளை வேணாம் அப்படின்னு ஒருவேளை ஆர்எஸ்எஸ் சொன்னால் நிதிஷ் ஆமாங்க வேணாங்க நாங்கள் பெட்னாவிஸ்க்கு ஆதரவு சொல்லிடுவாரோ. இப்போ என்ன பயம்? மோடி நீங்கள் ஓகே தான், நீங்கள் வயசாகி போச்சு, ஏன்னா நீங்கள் வேணால் மகாராஷ்டிரா சிஎம் ஆயிருங்க, அவரை தூக்கிட்டு இந்த பக்கம் போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்களோ. இது இனிமேல் ஒரு ஏன்னாங்க உங்களுக்கு எதிரி வராத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. எதிரி வந்துட்டாங்கன்னா அவனை பற்றியே சிந்தனை இருக்கும், அதை பற்றியே சிந்தனை, உங்கள் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடும். அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி மோடி இருக்கார். அதற்குரிய சம்பவங்கள் தான் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் நடந்துட்டு இருக்குது. மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கி புதிதாக ஒவ்வொரு விரோதிகள் வருவதை இன்றைக்கி வந்து மோடி விரும்பலை. ஏற்கனவே சவுகான் அவுட் பண்ணியாச்சு, மனோகர் லால் கட்டாரை பிடிச்சி அடுத்து அவுட் ஆக்கக்கூடியவர் யோகி. வரக்கூடிய தேர்தலில் இப்போ என்ன சிக்கல்லாம், வரக்கூடிய யூபி தேர்தலில் யோகி அவுட் ஆச்சுன்னா மோடிக்கு கொஞ்சம் ரிலீஃப். ஒரு அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சிங்கிளாக இருக்கிறவர் பெட்னாவிஸ் மட்டும்தான். 5 வருஷம் இருக்குது, இவரோட அதிகமாக இருக்குது டேர்ம்ஸ். இப்போ மோடிக்குடைய அழுத்தத்துக்கு காரணமே இவரை விட அதிகமாக இன்றைக்கி வந்து பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தா பெட்னாவிஸ் இப்போ வந்திருக்காரு. நமக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் பெரிய தலைவர் இல்லை. டெல்லியில் கூட பிஜேபிக்கு பெரிய தலைவர் இல்லை, நம்ம பீகாரில் பெரிய தலைவர் இல்லை. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மோடிக்கு அச்சுறுத்தல் யார்? இப்போ இருக்கிறதுல யோகி, பெட்னாவிஸ். யோகிக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனு, அதில் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரில, இந்த அளவுக்கு பெரும்பான்மையாக ஜெயிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் பெட்னாவிஸ் அப்படி இல்லை, 5 வருஷம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பவரில் இருப்பார்.
நீங்கள் முதலமைச்சர் எம்பியா, அதாவது எம்பி பதவி இழக்கும் போது அவர் முதலமைச்சராக இருப்பார். அப்போ அவருடைய முதலமைச்சர் கீழே தான் தேர்தலையே சந்திக்க போகிறீங்க. அப்போ 2029 ஏன் அவரை பிரதமர் வேட்பாளராக ஆர்எஸ்எஸ் அறிவிக்காது? இவ்வளோ விஷயங்கள் மோடிக்கும் தெரியும். மோடி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாருன்ற ஷிண்டேவுக்கும் தெரியும். இனிமேல் 2 பேருக்குமான பனிப்போர் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இனிமேல் மகாராஷ்டிராவுக்கு என்ன மாதிரி பண்ணுவாருன்னு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி மோடி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மோடிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆர்எஸ்எஸ் வலுவாக ஒரு விஷயத்தை உட்கார வச்சுட்டாங்கன்னா தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மோடியை வந்து ஒரு வழி பண்ணிட்டுருவாங்க அவங்க. ஏன்னா மோடிக்கு விரோதிகள் நீங்கள் உயர போகும்போது நாவடக்கம் வேணும், யாரையும் பகைச்சிக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வளர உங்களுக்கு என்ன யார் வளர்ந்தாங்களோ எல்லாத்தையும் அடிச்சு விட்டீங்க. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக்கியது அத்வானி. அந்த அத்வானி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நம்ம வளரணும்னா மேலே இருக்கவங்கள கீழே தள்ளணும், கீழே இருந்து மேலே வரவங்கள கீழே பிடிச்சி தள்ளணும். அது ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. திறமை உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை, திறமை அனைவருக்குமே சொந்தமானது. பட்னாவிஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஸ்டேட்டில் இருக்கார், குஜராத்தோட பெரிய ஸ்டேட்டில் இருக்கார், மக்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கிட்டார், இந்தியா முழுக்க ஓரளவுக்கு அறியப்படுற நபர் ஆகிட்டார். ஏன் நான் வந்து அவரை வந்து பிரதமர் வேட்பாளருக்கு ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது சொல்கிறோம், அடுத்த 2029 வரக்கூடிய தேர்தலில் யோகி அவுட் ஆச்சுன்னா ஒரு யோசிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா யோகி மட்டும் தோத்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லாத ஒரே லீடர். அப்புறம் வந்து எல்லா ஈக்களும் அவரை போய் மொய்க்க தொடங்கி விடுவார்கள். இப்போதே பிஜேபியில் மோடி ஒரு அசைக்க முடியாத தலைவர் அப்படிங்கிற இமேஜ் ஆட்டம் கண்டுருச்சு. இந்த இமேஜ் ஆட்டம் கழுவது மோடிக்கு நல்லதில்லை. வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா மோடி அமித்ஷா எவ்வளோ நாளுங்க இந்திய அரசியல் ஆட்டி படிச்சுட்டு இருக்க முடியும்? புதிய வரவுகள் வரும்போது பழையன கழிதலும் புதிய பகுதியிலும் தான் அரசியல். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.